நீங்களா யாருடா? How do I tell you? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து அப்படின்ற மாதிரி இல்லை, எனக்கு ரொம்ப இம்பாக்ட் கொடுத்த படம் ஒரு 5 படம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தலைவன், ஜாங்கோ அன்சைன்ட், குவிண்டின் டாரன்டினோ. நம்ம ஊர்ல வர கம்யூனல் கிளாஷ், அவங்க ஊர்ல ரேசிசம், அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா ரேசிசம் வேர்ல்டு வைட் அக்செப்ட் பண்ணிப்போம். என்னது எல்லா ஜாப் ப்ரொஃபைல்லையும் நீ போகும்போது செலக்ட் பண்ணும்போது ரேசிசம் இங்க இல்லைன்ற மாதிரி போடுவாங்க. இந்தியாவில் ஒரு கம்பெனி கூட இங்க கம்யூனிட்டி போட்டதே கிடையாது. அக்செப்டும் பண்ணிக்க மாட்டானுங்க, இல்லைன்றானுங்க. கரெக்ட், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இல்லைன்றானுங்க. பாரு. ஆமா, இந்த ரேசிசம்க்கு டே இருக்கு, எல்ஜிபிடிக்குலாம் வந்து டே செலிப்ரேட் பண்றாங்க, கம்யூனிட்டிக்கு அங்க வந்து ட்ரை பண்றாங்க அதை ரெடியூஸ் பண்றதுக்கு. இங்க ட்ரையே பண்ண மாட்டாங்க, ட்ரை பண்றவங்களே குறை சொல்றாங்க. ஆப்போசிட்டா பண்றாங்க. தேவர் தினம் கொண்டாடுறாங்க, தேவர் தினம் கொண்டாடுவோம். ஜஸ்ட் பேக்வர்ட்ஸ். அதான் சொல்றேன், தேவர் தினம் கொண்டாடுவோம், ஆட்டோவை போட்டு ரோட்ல ஒரு ஆட்டோவை கொடுத்துவோம், பிரச்சனை பண்ணுவோம். ஆனா அதுக்கு அப்போசிட்டா பேச மாட்டோம். மாதிரி சொல்றது படம் எடுத்தா நான் இப்படிதான் இருக்கோம், 2 வாரம் பண்ணிடுறோம், இல்லன்னு வேற சொல்லுவோம் இன்டர்வியூல உட்காந்துட்டு. ஆமா, நீங்க ஜாதி பத்தி பேசி நீங்க தான் ஜாதி பத்தி தோன்றீங்கன்னு அவங்களே சொல்லுவாங்க. Thank you so much for this. ஃப்ரேம்ஸ் வைக்கிறது அப்படின்றது இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நமக்கு டைலாக்கா போஸ்டா கன்வே பண்ண மாட்டாங்க. ஃப்ரேம் பாருங்க ஜி, அந்த மாதிரி இருக்கும் படத்துல. அதுல ஓப்பனிங் ஷாட் வந்து ஜாங்கோ ஒரு பெரிய இது, அது ஒரு கேன்யான் மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும், நல்ல ட்ரையான ஒரு பிளேஸ். அதுல அப்படியே காமிச்சிட்டு கேமரா அப்படியே பேன் ஆகி வரும். ஜாங்கோ யாருன்னு நமக்கு ஒரு ஷாட்ல காட்டணும்னா அவன் முதுகுல வந்து ஃபுல்லா சாட்டையால அடிச்சு வச்சிருப்பாங்க, அதை காமிச்சிருவாங்க. ஓகே, எடுத்தோடனே எஸ்டாப்ளிஷ் ஆகும் யாரு. அங்க இருந்து அப்படியே கீழே போனா அவன் காலில் செயின் இருக்கும், ஜாங்கோ செயின்டு. இன்னும் ஜாங்கோ அன்செயின்டு போட்டு இருந்து ஜாங்கோ செயின்ல இருக்கான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது, அவன் ஒரு ஆக்ஷன்ல வாங்கிட்டு அவனை கூட்டிட்டு போயினே இருப்பாங்க. அங்க ஒரு இன்னொரு ஒயிட் ஒருவர், அவர் வந்து யூஎஸ் கிடையாது, அவர் ஒரு ஜெர்மன். வந்துட்டு எடுத்தோடனே கேட்பாரு ஜாங்கோ இங்க யாரு அப்படின்னா, அது வரைக்கும் ஃபேஸ் காட்ட மாட்டாங்க. முதுகு காமிச்சது நம்ம இவன் தான் ஜாங்கோ நம்ம ஐடென்டி பண்ணிக்கணும். அப்பதான் கை தூக்குவோம் ஒருத்தன், யாருன்னு பார்த்தா நம்ம நின்றுவாரு. அவன் வந்து அதெல்லாம் நீயே அவன் கிட்ட பேசுற, என்னோட ஸ்லேவ் அவன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இல்ல, அவன்கிட்ட போய் நேரா கேட்பாரு, இறங்கி போயிட்டு அவன்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி 3 பேர் சொல்லுவாரு, இவங்கள ஒரு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. அது தெரியும்வான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் ஸ்லேவா இருந்தது அவங்க கிட்டதான். அவங்கள வந்து பார்த்தவன அடையாளம் காட்ட முடியுமானா காட்ட முடியாது அப்படிமா. இவன் நான் பை பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். அவங்க எடுத்து ஒத்துக்க மாட்டாங்க, ரொம்ப பண்ணுவான். இரும்பு கோட்டை முரட்டு சிங்கிள் வரப்ப டக்குன்னு கன் எடுத்து டக்குன்னு 2 பேரும், ஒருத்தனை வந்து நெஞ்சில சுற்றுவான், அவன் குதிரை ஓடிடும். இன்னொருத்தனை குதிரையை சுற்றுவான், அந்த குதிரை அவன் கால் மேல வந்துடும், தவிச்சு அங்கேயே படுத்துன்னு இருப்பான், கத்திக்கிட்டே இருப்பான். ஜாங்கோ அவன் கிட்ட போயிட்டு காசு கொடுத்து ஒரு பில்லை இவனே எழுதி அவங்க கிட்ட வாங்குற மாதிரி எழுதி ஜாங்கோவோட செயினை மூவ் பண்றது, உடைக்கிறது, அதாவது காலில் அந்த செயினை கலட்டுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஜாங்கோ அன்செயின் அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் படம். அப்படியே அது ஜாங்கோ எப்பேற்பட்ட ஆளுன்றதையும் அதை காமிச்சிடும். அப்படின்னா ஜாங்கோ போய் ஒருத்தனை சுற்றுவான்ல, அவனோட ஜாக்கெட் எடுத்து போட்டுக்கோ, அவனோட ஹார்ஸ் எடுத்து, ஒரு ஹார்ஸ் ஓடி போச்சுல, அந்த ஹார்ஸை எடுத்துக்கோ அப்படின்வான். இவன் போய் அவன் ஜாக்கெட் வரும்போது அவன் கத்துவான், அவன் ஜாக்கெட், என் பிரதரோட ஜாக்கெட் நீ தொடாத அப்படின்னு கத்துவான். இவன் போயிட்டு அந்த அவன் கால் மேல ஒரு குதிரை இருக்கும்ல, அந்த குதிரை மேல காலை வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுப்பான், அவன் கதறுவான். அதை பார்த்துட்டு போய் அந்த ஜாக்கெட் எடுப்பான். அதுதான் இது கபாலி பட டைலாக் தானே, நான் கோட் போடுவேன்டா, கால் மேல கால் போடுவேன்டா, ஸ்டைலா கெத்தா. அதான் அந்த சீன் தான். இருந்து அவன் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். 2 பேரும் ஒன்னா ஜேர்னி போவாங்க. டாக்டர் ஸ்வால்ஸ்னு அவரோட பேரு. டென்டிஸ்ட் மாதிரி ஒரு வண்டி, ஒரு என்ன சொல்றது, ஒரு வேகர் மாதிரி இருக்கும், அதுல போவாரு. நம்மால ஹார்ஸ் ஒரு டவுனுக்குள்ள போவாங்க. எடுத்தோடனே பிளாக்கு, அது வரைக்கும் ஒரு ஒயிட் பர்சன் குதிரையில பார்த்ததே கிடையாது. எல்லாம் ஆச்சரியமா பார்ப்பானுங்க, ஆச்சரியமா பார்க்க மாட்டானுங்க. எப்படி அவன் ஏறினா, ஆச்சரியத்தோட இவன் எதுக்காக ஏறினா, எப்படி ஏறினா, இவனுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்ததுன்ற பார்வையா இருக்கும். அதை கேட்க கூட எப்படின்னா அதை டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஒருத்தன் வந்து நான் ஒரு பிளாக்கு வரான், ஒரு குதிரையில வரான் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான டைம் எடுக்கும். இது வந்து ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஸ்லேவரி இருந்திருக்குன்னு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி இருந்திருக்கு, எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஸ்லேவரி இருந்திருக்குலாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அதை பாக்குறேன், அந்த படம் பார்த்துட்டு ஓகே பிளாக் ஸ்லேவரி இந்த அளவுக்கு இருந்திருக்கா அப்படின்னு அந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.
அது கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷமா அது தொடர்ந்து இருக்கு அப்படின்றது அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இப்படி எல்லாம் இருந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா படத்துல காமிக்கிறதோட இன்னும் மோசமா கூட மோசமா இருந்தது. ஆமா, மோசமா இருந்திருக்கு. இவனை அடிச்சு கொன்னுடுவான். அவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தங்கன்னு கேட்கும்போது அவர் ஹாஸ்டல்ல போயிட்டு இருப்பாரு. அவன் தானு ஒரு இதுல வச்சு பார்ப்பாங்க. ஒரு ஸ்னைப்பர் எடுத்து டப்பு அடிப்பான். அவனோட பிளட் வந்து எந்த காட்டனுக்காக இந்த பிளாக் பீப்புள் அறிமுகப்படுத்துறாங்களோ அந்த காட்டன் மேல ஒரு ஒயிட்டோட பிளட் சவரும். அப்படியே அது எனக்கு பிடிச்ச ஃப்ரேம். அது சூப்பரா இருக்கும். ஷாட் பயங்கரமா இருக்கும். யூஎஸ்ல ஸ்லேவரி ரொம்ப அதிகமா இருந்த சில ஸ்டேட்ஸ்ல வந்து மிசிசிப்பி ரொம்ப ரொம்ப மெயின். நார்மல் இடத்துலயாவது பிளாக்ஸ் வந்து சங்கிலி கட்டாமையாவது நடந்து போவாங்க இப்படியே முடிஞ்சிட்டு. ஆனா மிசிசிப்பில இப்படி அவங்கள மாடு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க பிளாக் பீப்புள். அவ்வளவு பேர் இருப்பாங்க, எல்லாருமே பிளாக்ஸ் தான். ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்லேவரியில இருக்கும். ஸ்லேவரி ஆக்ஷன் அதிகமா நடக்கிற இடம் தான். நீ ஃப்ரீமேன் சொல்லி அங்க போனாலும் அவங்க கொண்டுருவாங்க. அவங்க வந்து இந்த ஃப்ரீமேன் இந்த பில் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா அவங்க எக்ஸ்ட்ரீம் ஸ்லேவரியோட பீக்ல இருப்பாங்க. அங்கதான் தலைவர் இருப்பாரு. லியானோ டிகாப்ரியோ. அந்த இடத்துக்கு போற வரைக்கும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அங்க போனதுக்கு அப்புறம் பர்செப்ஷன் அப்படியே மாறிடும். அங்க போகும்போது ஒரு ஆளை சந்திப்பாங்க. நம்மளோட ஒத்தக்கண்ண அவெஞ்சர்ஸ்ல அவர் ஒரு பிளாக். ஆனா அவருக்கு இவனை ஒரு பிளாக் குதிரையில வரத பார்த்தோன்னு அப்படியே எரியும். அது கூட சொல்ல முடியாது. அது ஒரு மாதிரி பேனிக் கைஸ்ங்களா திருப்பி அடிச்சிருவானுங்களோன்ற ஒரு பயத்துல ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ஓவர் ரியாக்ஷன். அந்த மாதிரி அவனே ஒரு பிளாக் தான். ஆனா அவன் வேற மாதிரி காட்டுவாங்க. வேற மாதிரி ஆக்சுவலா டிகாப்ரியோ தான் வந்து வில்லன் அப்படின்னு நினைச்சுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சாமுவல் ஜாக்சன் கேரக்டர் வந்து ஒரு மாதிரி தாங்கி நடப்பாரு, மூன் போட்டு நடப்பாரு. அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிச்சுவேஷன்ல வந்து கண்டுபிடிச்சிருவாரு இவனுங்க வந்து ரொமில்டாக்காக தான் வந்திருக்காங்க, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னா லவ்வர்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கணும் கண்டுபிடிச்சிருவான் சாமுவல் ஜாக்சன். கண்டுபிடிச்சி டிகாப்ரியோ உள்ள கூப்பிடுவான், வாங்க பேசணும் அப்படின்னு ரொம்ப இதுவா சார் சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ள போயிடுவான். டிகாப்ரியோ ஏன் உள்ள போகும்போது ஒரு சேர்ல உட்காந்து மாசா உட்காந்து இருப்பான்டா. நான் பாக்குறேன், ஃபர்ஸ்ட் தடவை பாக்குறேன், என்னடா பண்றான் இவன், நீ இப்படி இல்லையே முன்னாடி அந்த சீன்ல அப்படின்னு. உள்ள போவான் டிகாப்ரியோ உட்காருவான், இவனு உட்காந்து கால் மேல காலை போட்டுன்னு அவங்க கிட்ட சொல்லுவான் இதெல்லாம் வேலை வாங்குற மாதிரி. என்னடா ஒயிட்டா அவன், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க. ஓகே, இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஜாங்கோ மாதிரி ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும்? எதுக்கு எதிராக அவன் போராடுவான்? ஜாங்கோ மாதிரி எந்த ஃபர்ஸ்ட் அது என்ன ஏரியால நடக்குது? அமெரிக்கால நடக்குது, இந்தியால நடக்குதா? உன் சொசைட்டிலே சொல்லு. என் சொசைட்டில ஜாதிக்காக தான். வேற என்ன? மாரி ரஞ்சித் வெற்றிமாறன் ஐயா எங்க இருக்காரு? நல்லதா இருக்காரா? அவங்க சொசைட்டில இருந்துகிட்டு அவங்களோட சொசைட்டில என்னென்ன ஃபிளா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வரும். இன்னொரு இப்போ நம்ம ஒயிட் பிளாக்கை பத்தி ஈஸியா பேச முடியும். பட் இங்க இருக்கிற நம்ம பக்கத்து தெருவில் நடக்கிறத பத்தி பேசுறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும், ஹர்ட் ஆகும், பிரச்சனைகள் நமக்கு தான் பாதிப்புகள் அதிகம். இந்த சொசைட்டிலேயே இருந்துகிட்டு இந்த சொசைட்டில என்னென்னலாம் தப்பு இருக்குன்னு சொல்றதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது சினிமா மூலியமா பண்ணலாம், அறப்போ இயக்கம் மாதிரியும் நிறைய பேர் பண்றாங்க. எப்படி வேணா அது சொல்லலாம். இப்போ ஜாங்கோன்ற மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னா அது மோஸ்டா நம்ம சொசைட்டில வந்து கம்யூனல் விஷயத்துக்கு தான் இருக்கும், இல்லைன்னா ரிலீஜியஸா போராடுவாங்க. அப்படின்னா பர்கர் விடுதலை, இது 3 தான் மோஸ்டா நம்ம சைட்ல பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபேவரட் மூவி எனக்கு வந்து ஜான் விக், தி பூகி மேன், பாபா யாகா. அதாவது குங் ஃபூ தெரியும், கன் ஃபூன்னு அந்த படம். குங்ஃபுலே கன் கலப்பாங்க. எங்க இருந்து கன் எடுப்பான்னு தெரியாது. டக் டக்குன்னு ஒரு பிஸ்டல் வேர்ல்ட் அகைன்ஸ்ட் இல்ல, ஒரு பிஸ்டல் அன்லிமிட்டட் புல்லட்ஸ் சுட்டுக்கிட்டே போவேன். புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போடலையா சார்? சார் கோட்டே புல்லட் ப்ரூஃப் தான் சார். மூஞ்சில மட்டும் சுடாதீங்க, எங்க சுடால எனக்கு ஒண்ணாவது. நான் ஹாலிவுட் படத்துல நிறைய ஆக்ஷன் சீன் வந்து நிறைய கட் சீனோட பாத்திருக்கேன். ஒரு ஃபைட்ல நிறைய கட் இருக்கும், கட்டாவும் எனக்கு அது ரிலேட் ஆகாது, பட் நல்லா இருக்கும். ஆனா ஜான் விக்ல மட்டும்தான் ஒரே ஷாட் எல்லாமே ஒரு பெரிய கோரியோகிராஃபி வந்து
அதாவது அந்த படத்துல டைரக்டர் வந்து ஒரு கோரியோகிராஃபர், ஆக்ஷன் கோரியோகிராஃபர், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர். என்னடா ஆக்ஷன் படம் எடுக்கிறீங்க எடுத்த மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். ஒண்ணுமே இல்லாத ஒரு கதை. ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு அது பாதிக்கக்கூடிய இல்ல நான் சொல்றது படம் கதைன்னு. இப்போ அந்த படத்துக்கு என்ன சொல்லுவாங்க கதைன்னா, அவன் பொண்டாட்டி செத்துரும். பொண்டாட்டி செத்த உடனே நாய் அவ கிஃப்ட் பண்ணிருப்பா. அவனுக்கு ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கும் அந்த நாயும் காரும். ஒருத்தன் வரான், வந்துட்டு அத நாயை கொன்னுறான், காரை எடுத்துறான். அது அவனுக்கு சிம்பிள் ரிவெஞ்ச் ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. ஒன் லைனர்ல சொன்னா ரிவெஞ்ச் ஸ்டோரி. அவ்வளவுதான் அந்த படத்தோட மொத்த கதையா. வைஃப் இறந்துருவா, அந்த டாக் அடுத்த இவன் இறந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு அந்த டாக் வரணுன்ற மாதிரி அவ பிளான் பண்ணி வச்சிருப்பான். ஏன்னா அவளுக்கு தெரியும் அவன் இறந்துருவான்னு. அந்த டாக் வரும், ஒரு நாள் தான், ஒரு நாள் டாக் வரும். அன்னைக்கு அந்த டாக் நைட்டு தூங்குவான், காலையில எழுந்துச்சுப்பான், வெளியே போவான். டாக் ஃபுட்டு வாங்குறதுக்கு தான் போவான். மெயினா போகும்போது ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். பெட்ரோல் பங்க் கேஸ் ஃபில்லிங் ஸ்டேஷன்ல ஒரு ப்ராப்ளம் கூட இல்ல. கார் நல்லா இருக்குன்னு எவ்வளோன்னு கேட்பான். எவ்வளோன்னு கேட்பா நாட் ஃபார் சேல்னு சொல்லுவான். ஸோ அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது, கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆகிடும். யார் இருப்பானா? டிக். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தோம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல டிக் இல்லாம இருப்பான். அவன் வந்து அடுத்த அன்னைக்கு நைட்டே வந்து அவனை அந்த டாகையும் அதை ஆக்சுவலா ஜான்விக்க அடிச்சு போட்டு அந்த கார் எடுத்துட்டு வருவான். குறுக்கு அந்த நாய் குலைக்கும், வெட்டி ஒதுப்பா இறந்துருவாரு. அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிடும். ஜான்விக்கு தூக்கத்துல இருக்கும்போது அடிச்சு தலையில அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துருவாங்க, கார் எடுத்துன்னு வந்துருவாங்க. ஜாலி. அவன் செம்ம ரிச்சான ஒரு ஆளோட பையன். பிளஸ் ஒரு மாதிரி ஒரு மாஃபியா ஹெட்டா. அதனால அவனுக்கு அந்த பயமே இருக்காது சின்ன வயசுல இருந்து. இவன் போயிட்டு ஒரு கார் ரிப்பேரிங் ஷாப் மாதிரி, ரிப்பேரிங் கூட இல்ல, அது ஒரு மாதிரி ரிப்பேர் சேல்ஸ் எல்லாம் கராஜ். அங்க போயிட்டு இந்த கார் எடுத்துட்டு போவோம். பார்த்தோன்னே கேட்பா, யாருக்கிட்ட இந்த கார் எடுத்துட்டு வந்த நீ அப்படின்னு. என்ன பண்ண அவன் என்ன பண்ண இல்ல அடிச்சு போட்டு அவன் நாயை கொண்டுட்டு கார் எடுத்துன்னு வந்துட்டேன். அங்கதான் ஆரம்பிக்கும் ஒரு ஐகானிக்கான ஒரு இன்ட்ரோ ஷாட். போலான்னு வைப்பான். எங்க அப்பாவுக்கு இருந்து என்ன வந்து தெரியுமா, உங்க அப்பா கிட்ட போய் சொல்லி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுருவா. அவரும் கால் பண்ணுவாரு, என் பையன் நீ அடிச்ச. ஆமா, ஏன் அடிச்சேன்னு தெரிஞ்சுக்கலாமா? சார்மிக்கோட டாக கொன்னுட்டு அவன் காரை எடுத்துட்டு வந்துட்டானுங்க. ஓ அடி ஓல அந்த பையன் தெரிய ஓல ஓ சங்கு ஊதிட்டாங்கடா. கொஞ்ச நேரத்துல ஜான்விக் அந்த கேராஜுக்கு வருவான். அதுக்கு அவுத்தர் சீன் வந்து அவங்க அப்பாவும் அந்த பையனும் மீட் பண்ற சீன். அவன் பையனை கூப்பிட்டு ட்ரிங்க் கொடுப்பாரு, கையில வாங்கி ட்ரிங்க் குடிப்பான். குடிச்சிட்டு கிட்ட இருக்கும் போது வயிற்றுல ஒரு குத்து வாங்கி எடுப்பாரு. எடுத்த உடனே அவன் சொல்லுவான், யாரு அவன், ஒரு நோபடி, அவனுக்கு இப்படி பண்ணதுக்கா என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நோபடி தான். அந்த நோபடி யாருன்னு தெரியுமா உனக்கு? ஜான்விக்டா, பாபா யாகா அந்த இதெல்லாம் வந்துட்டு அவன் ஒரு பென்சில வச்சு பார்ல 3 பேரை கொண்டாடா. அதுக்கப்புறம் சொல்லுவான், அவன் ஒரு நாள்ல நம்மளுக்கு பண்ண ஒரு மிஷினாலதான் நம்ம ஃபவுண்டேஷன் இப்ப நம்ம இருக்கிறதுக்கு ரீசனே அந்த ஒரு நாள் அவன் பண்ண ஒர்க் தான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த ஒரு நாள் நைட்ல என்ன பண்ணான்றது என்ன பண்ணான்னு சொல்ல மாட்டாங்க, காட்டவும் மாட்டாங்க. அது நமக்கு ஒரு மிஸ்ட்ரியாவே வச்சிருவாங்க. அதுதான் படத்துல நமக்கு இம்பாக்ட் கொடுத்தது. காமிச்சிருந்தா அது நமக்கு தெரிஞ்சிருந்திருக்காரு. நம்மள சஸ்பென்ஸ்ல வச்சு அவனுக்கு வந்து அவன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்றது வந்து படத்துல அவனுக்கு அது வந்து ஒரு பிளாஷ்பேக்கா காமிச்சிருக்க மாட்டாங்க. காட்டுறத வந்து அந்த ஒரு டைலாக்ல கன்வே பண்ணிடுவாங்க. அவன் வீட்டுக்கு வருவான், சுத்தி எடுப்பான், உடைப்பான், உள்ள இருந்து கண்ணு எல்லாத்தையும் எடுத்துருவான். அந்த போன் வரும், போன் எடுத்துருவான். போன் எடுத்து காதுல வைப்பான் ஜான்விக்கு. அவன் பேசிக்கிட்டே இருப்பான், ஒரு வார்த்தை பேச மாட்டான், அப்படி சைலண்டா இருப்பான். அந்த சீன்ல அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அவன் பேசி முடியறதுக்குள்ள போன டப்புன்னு வைப்பான். அந்த வைக்கும் போது அவன்ல வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சிடும். அவன் முன்னாடியே தெரியும். அவன் சொல்லுவான், அவன் பையன்கிட்டே சொல்லி அனுப்புவான், அந்த பேர் அவன் வருவான், அவன் உன்னை கொல்லுவான், உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, பிகாஸ் யூ கேன் டூ நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவான். அடுத்து அவனோட டாக்டிக்ஸ், இந்த செகண்ட் பார்ட்ல ஒரு சீன் ஒன்று வரும். ஒரு அண்டர் கிரவுண்ட் மினி காம்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்கும், தனியா போவான். ஒரு பெரிய அந்த எட்டு ஒரு பொண்ணு இருப்பா, அவளை கொல்றதுக்கு போவான். போகும்போதே எங்கெங்கெல்லாம் கன் வைப்பான், இங்க வைக்கணும் கன் எல்லாம் வச்சுட்டு போவான். அப்ப வச்சுட்டு போய் அது சும்மா கட் ஷாட் மாதிரி காமிச்சுட்டு நம்ம மேல கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த கான்வர்சேஷன் நடக்கும், கொண்டுடுவாங்க.
அங்க இருந்து ரிட்டர்ன் வரும்போது அவன் எங்கெங்கெல்லாம் கன் வச்சானோ அங்க அப்படியே ரீஇம்பஸ் அங்க எடுத்ததெல்லாம் அந்த கரெக்டா எனிமியை வந்து டைரக்ட் பண்ணி கூப்பிட்டு வருவான். நீங்க வா இங்க வா அவன் டாக்டிக்ஸ் ஒன்னொன்னு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்புறம் 2 டாக் வச்சு ஒரு ஃபைட் இருக்கும், அதுவும் சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்கும் அந்த கொரியோகிராஃபி. அது கிட்டத்தட்ட சிங்கிள் ஷாட் மாதிரி தான் போவாங்க. ஒரு 5 நிமிஷம் போவாங்க ஷாட். அவங்க மேல இருந்து சண்டை போட்டுன்னு வருவாங்க, கீழே வந்து ஒரு காருக்குள்ள ஏறுறதும் சிங்கிள் ஷாட். ஜான் விக் எத்தனை பேரை கொண்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஊரே கொண்டு. ஆனா ஒரு ஆக்ஷன் ஜானர்னா எப்படி இருக்கணும்னு பழைய ஆக்ஷன் ஜானரே கொண்டான் அந்த படத்துல. புதுசா ஒரு ஆக்ஷன் ஜானர் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டான். எப்படி இருக்கணும் ஆக்ஷன் கத்துக்கோங்க இதுதான் அங்க இருக்கணும் மாதிரி. ரொம்ப ஃபேவரட்டான படம் ஆக்ஷன் லிஸ்ட்லாம் அது. வார் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். நிறைய படம் இம்பாக்ட், சேவிங் பிரைவேட் ரயன், அப்புறம் அந்த பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ் சீரிஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நிறைய வார் மூவி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாங்க. பட் ஒரு வார் மூவி வந்து பார்க்கும்போது நெஞ்சு அடைச்சி இப்படா ஒரு மாதிரி நமக்கு ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணிடுவாங்கல்ல, அந்த படம் மாதிரி படம் வந்து சேவிங் பிரைவேட் ரயன் வைக்கலாம். பட் அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சீஜ் ஆஃப் ஜாட்டோவில் அப்படின்னு ஒரு அது ட்ரூ ஸ்டோரி. அது ட்ரூ ஸ்டோரின்னு அது வெளியே வந்ததே இந்த படம் வந்தது தான் நிறைய பேருக்கு தெரியும். இல்லை ஏன்னா அது வரைக்கும் அது ஒரு அது அன்னோன் ஹிஸ்டரியா தான் அதை வச்சிருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு. கமாண்டன்ட் குலன் அவர் பேர். இந்த படமே அவர் தான். ஒரு 150 பாய்ஸ் பிரெஞ்சு ஆர்மி, நான் சொன்னல பிரெஞ்சு ஹெட் ஒருத்தர் அனுப்புவாங்கன்ட்டு, அவர் வந்து பக்கத்துல ஒரு பப்புல இருப்பாரு. இவன் பப்புக்கு போய் சரக்குலாம் இவங்களும் அங்கே ஸ்டே பண்ணுறவங்களுக்கு குடிக்கிறதுக்குலாம் வேணும்ல, வாங்கறதுக்கு போவாங்க. போகும்போது அவர் அங்கே இருக்க கூப்பிட்டு பேசுவார், அவரை கலாய்ப்பாரு. நீங்க உங்களோட ஹிஸ்டரி நான் எடுத்து பார்த்தேன், ஹிஸ்டரியே இல்லை உங்களுக்கு, எந்த வாரத்தையும் நீங்க எதிர்பார்க்கல வேறு சொல்லுவாரு. அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டான், அப்படியே ஒரு மாதிரி கடந்து போயிட்டே இருந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான். 2 வாரத்துல நாசிஸ் வந்து பிரான்ஸை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டாங்க மாதிரி சொல்லி ட்ரிகர் பண்ணி விட்டுருவாங்க. ஆனா சொல்ற விதமும் சரி எல்லாமே ரொம்ப பொலைட்டா தான் இருக்கும். ஆனா அவனுக்கு ரொம்ப குத்திரும். ஏன்னா அவன் பெரிய ஜெனரல்ன்ற மாதிரி ஒரு பேர் உங்க கண்ட்ரியை 2 வாரத்துல இன்வைட் பண்ணிட்டாங்க. வார் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பிரச்சனை தோத்தரம் பண்ணீங்கன்றது தான் அவனோட ஸ்டேட்மெண்ட். அது ரொம்ப ரொம்ப பொலைட்டா சொல்லிட்டு வந்துருவாங்க கிளம்பி தேங்க்ஸ் கை குத்து அனுப்பிச்சு விட்டோம். அதுக்கு அடுத்த நாள் அட்டாக் நடக்கும். இவங்க 150 பேரு அவங்களை அட்டாக் பண்ண வரவங்க மினிமம் 4000 to 5000 இருப்பாங்க. இவங்க வந்து அதை டிஃபெண்ட் பண்ணணும். அந்த இடத்த அட்டாக் எப்படி பண்ண முடியும்? இல்ல நீ கேளு, டிஃபெண்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா இவங்க கிட்ட 13,000 ரவுண்ட்ஸ் தான் இருக்கும் மொத்தமாவே, புல்லட்ஸ் அவ்வளவுதான் வச்சிருப்பாங்க. அங்க இருக்கிற அது ஒரு சின்ன இடம். அங்க இருக்கிற ஆமோ ஸ்டேஷன் எவ்வளவு இருக்கும்னா, இந்த கூகுள் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் கராஜ் காட்டுவாங்க, இந்த பீம்ஸ் எல்லாம் காட்டுவாங்க, அதுல பாதி இருக்கும் அந்த ஆமோ ஸ்டேஷன். அவ்வளவுதான் ஆமோஸே இருக்கும் அவங்க கிட்ட. அந்த ஆமோ ஸ்டேஷன்ல இருக்கிற ஆமோஸை வச்சு இவங்க சண்டை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் வருவாங்க, ஹெவி டியூட்டி ஷூட்டிங் நடக்கும். அவனுக்கு தெரியும் அட்டாக் முன்னாடியே எப்பவுமே வார்னா சொல்லிடுவாங்க, இந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே இருக்கும்ல. சர்ப்ரைஸ் அட்டாக் நடக்கும். உடனே போய் ஃபைட் பண்ணுவாங்க, கடன்னு சுட்டு அவங்கள டிஃபெண்ட் பண்ணிடுறது எல்லாமே பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு ரிட்டர்ன் போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இன்னும் பயம் வரும். இவனுக்கு ரிட்டாலியேட் பண்றானுங்கன்னா இவங்க அடுத்து எப்படி வருவானுங்கன்றது இவன் யோசிப்பான். ஆனா கீழே இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஒரு ரிலாக்ஸ் வரும். ஆனா அவனுக்கு அது இருக்காது. போன் பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் கேட்பான். ஜாட்டோவில் அட்டாக் பண்ணுவான், மெர்சினரிஸை வச்சு அட்டாக் பண்ணுவான். அவங்க அவுட் நம்பர் பண்ணிடுவாங்க. லிட்டரலா அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நம்பர்ஸ்ல இருப்பாங்க. மலை மேல இருந்து எறும்பு மாதிரி வருவாங்க. இவங்க 150 பேர், 3000 பேர், அவங்க 4000 பேர் கிட்ட இருப்பாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாத ஸ்டேஜ்ல இருக்கும். அப்படி இருந்து அவங்க எத்தனை நாள் அந்த இடத்த ஹோல்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 days, கரெக்டா 5 days, 5 நாள் ஹோல்ட் பண்ணுவாங்க. இவனுங்க 150 பேரை வச்சு இவ்வளவு பண்ணுவான்டா. அடுத்த சீன் என்ன ஆகும்னா, திருப்பி அந்த ஜெனரல் இருப்பான மிஷனரிஸோட மெயின் ஆளு வந்து வருவான், ஒயிட் வெள்ளக்கொடி வருவான் பேசுறதுக்கு. இவனும் போவான், மாசா போவான். போயிட்டு அவன் சொல்லுவான், அந்த பேர்ரா நீங்க 150 பேர் தான் இருக்கீங்க, நாங்க இன்னும் ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, உங்களை அடிச்சிருவோம், சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லுவான். இவன் மதிக்கவே மாட்டான். அவன் என்ன சொல்லுவானா, சரண்டர் ஆகிறதுக்கான ஆள் நீ கிடையவே கிடையாது, நீயே ஒரு ஹையர்டு மிஷனரி தான், உங்ககிட்ட நான் எப்படி சரண்டர் ஆகும், அது டேர்ம்ஸே கிடையாது, நாங்க யூஎஸ் பீஸ் எங்க கிட்ட நீ சரண்டர் ஆகுன்னு சொல்லுவான். இவனுக்கு தெரியும் இவன்கிட்ட புல்லட்ஸ் இல்லைன்னு, இவனுக்கு தெரியும் 150 பேர் தான் இருக்காங்கன்னு, அவங்க எவ்வளவு பேர் வரப்போறாங்கன்றது தெரியும், அவங்க நாடு, அவங்க நினைச்சா ஏர் சப்போர்ட்டே எடுக்க முடியும்.
இவனுக்கு அவ்வளவு அதை வந்து போய் பேசுற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, கன்வே பண்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவன் வந்து அவனுக்கு எப்படி எப்படி நீ இப்படி பேசுறதான் அவன் பாப்பான். பயத்தை காமிக்காதான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருப்பான். அவன் போய் அங்க இவன் ஒரு கொடியில ஒரு குச்சி ஒண்ணு எடுத்துட்டு அதுல ஒரு கச்சிப் கட்டிட்டு போவான், அது ஒயிட் கச்சிப் கட்டி இவன் நடந்து போவான்ல, அவன் நடந்து போன இடத்துல அந்த குச்சி இப்படி கீழே போடுவான், அது சொறி நின்றுவாங்க, நின்று ரிட்டர்ன் வருவான். சீஸ் ஃபயர் கொடுங்க, நாங்க இங்க இருக்கிற டெட் பாடிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம்னு சொல்லி அவன் கேட்பான். சரி எடுத்துக்கோங்க, நாங்க சீஸ் பண்றோம் ஃபயர்ன்னு சொல்லிட்டு வந்துருவான். வந்துட்டு நான் ஒரு கொடி அங்க வச்சுட்டு வந்திருக்கேன்ல, அதை தாண்டி இடம் வந்தானா கூப்பிட்டு சொட்டுருங்கன்ட்டு வருவான். அவன் நக்கலா வந்துட்டு போயிட்டு சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் ஏர் ஸ்ட்ரைக் நடக்க ஆரம்பிச்சிடும். ஏர் ஸ்ட்ரைக்ல தான் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏர்ஃபோர்ஸ் வந்து நெட்லாம் அவங்க மேல பாம்பு போட்டு கொண்டுட்டே இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இந்த பாம்பு இப்படி பிளான் பண்ணிட்டு இப்படி மூடிப்பாங்க, டக்குன்னு போய் லான்ச் ஆகும் தெரியுமா, அந்த ஜாமெட்ரிக்கலா ஒரு ஆங்கிள செட் பண்ணிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு காட்டுக்கு பின்னாடி நின்று அவங்க சுட்டுன்னு போய் இவங்க மேல விடுவோம். இவங்களுக்கு எங்க ஊருதுன்னு தெரியாது. இவங்க குத்துப்பதிப்பா கெஸ் பண்ணி அந்த ஆங்கிள செட் பண்ணி அது எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவ்வளவு அக்யூரேட்டாவும் தெரியாது. ஆனா ஒண்ணு வெடிச்ச உடனே அந்த ஸ்பிளாஷ் பக்கத்துல இருந்து நின்னுப்பானுங்க. அவனுங்க எல்லாமே பிளாஸ்ட் ஆயிடும், செம்ம ஜாலியா ஆயிடுவானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அந்த பிரான்ஸ் ஹெட் ஒருத்தர் இருக்கால, மிஷினரிஸ் ஹெட், அவன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாமா போதுமா அப்படின்னு வந்து அங்க இருந்து சவுண்ட் வரும். இவன் நடந்து போவான், போயிட்டு ஓகே இதுக்கு மேல உன்னால எதுவும் பண்ண முடியாது, சரண்டர் ஆயிடு அப்படின்வான். ரொம்ப அவங்களோட கான்வர்சேஷன் பயங்கரமா கான்வர்சேஷனே கிடையாதுங்க, டைலாக்கே கிடையாது. ரெண்டு பேரும் சரண்டர் ஆயிடுவான், எதுவுமே டைலாக் கிடையாது. ரெண்டு பேரும் அவன் பார்த்துட்டே இருப்பான், கன்னை எடுத்து இப்படி வச்சுட்டு இருப்பான், அப்படியே நின்னே இருப்பான். அந்த கன்னை மேல ஷூட் பண்ணுவான், கை கொடுப்பான், ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டு அங்க வந்துருவான். அவ்வளவு சரண்டர். அவங்க சொல்ல மாட்டாங்க, வாயை திறந்தானா அவ்வளவுதான் சரண்டர் ஆயிடுவான். அங்க இருந்து ரிட்டர்ன் வருவான். வந்துட்டு இந்த ஐரிஷ் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, புல்லட்ஸே இல்லாம உட்கார்ந்து போனாங்க எல்லாம் ட்ரென்ச்சஸ்குள்ள. வந்துட்டு கேட்பான் அவங்க கிட்ட, சரண்டர் ஆயிடலாமா, ஆனஸ்டா சொல்லுங்க, சரண்டர் ஆயிடலாமா. ஒருத்தன் கூட சொல்லுங்க, எல்லாருமே நோ 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 எல்லாருமே சொல்லுவாங்க. அது சின்ன பசங்க எல்லாருக்கும். ஒருத்தனுக்கு அப்படியே ஃபேஸ் நீங்க வெட்டு இருக்கும், ஒருத்தன் இடுப்புல சுட்டு படுத்துட்டு இருப்பான், எல்லாருமே நோன்னுவாங்க. அப்ப சொல்லுவான், நல்ல வேலை நீங்க யாருமே டிசிஷன் மேக்கிங்ல இல்ல, சரண்டர்னு அவங்களுக்கு சொல்லுவான். சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே கூட்டிட்டு டெத் சென்டென்ஸ் எல்லாருக்குமே கொடுத்து கூட்டிட்டு போய் ஒரு ஜெயில அடைச்சு வச்சிருவாங்க. அப்புறமா யூஎன் பேசி ப்ராப்ளம்லாம் ஒரு மாசம் ஜெயில இருந்துட்டு அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க. அயர்லாண்டுக்கு ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஆனா அந்த ஒரு இது இருக்கும்டா, இவனுங்க வந்து சரண்டர் ஆயிட்டானுங்களே, எவன் அடைச்சு வச்சானோ அவன் வந்து ஒரு மாதிரி மரியாதையா அமுச்சு வைப்பான் இவனுங்களை. சரண்டர் ஆனாலுமே அவனுங்க அவ்வளோ முக்கியம் இவனுங்களுக்கு தெரியும். 5 நாள் அங்க நின்று ஒரு 4000 பேர் 5000 பேர் சமாளிச்சிருக்கா, அவ்வளவு முக்கியம் இவனுக்கு தெரியும். மரியாதையா அமுச்சு வைப்பானுங்க. இவனுங்க அயர்லாந்து போவானுங்க, இவனுங்களை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. இவனுங்க சரண்டர் ஆயிட்டு வந்துட்டானுங்க, கவர்ட்ஸ் இவனுங்க அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே மாறிடும். அவன் பாப்பான், இன்னும் ஒரு ஜென்ரலா அவன் யாரும் ஒருத்தன் ஜென்ரல் வந்து இவன் ஏதோ பேசினே இருப்பான், குத்துவான் ஒண்ணு பயத்திலே ஒண்ணு வைப்பான். ஒரு ஜென்ரல் சொல்லுவான், இவங்க இவன் கேட்பான், இவங்க பசங்க எல்லாருக்குமே நீங்க மெடல் இது பண்ணணும்ன்ற மாதிரி கேட்கும்போது, இல்ல நீங்க பண்ணது காவர்ட்னஸ், நீங்க அதை பண்ணிருக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, நீங்க செத்து இருந்தா, அவன் எப்படி சொல்லுவான்னா, நீங்க செத்து இருந்தா கூட எங்களுக்கு நாட்டுக்கு பெருமை, நம்ம நாட்டுக்கு பெருமை, ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஹிஸ்டரியில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே அவங்க ரெக்கார்ட் பண்ணாம விட்டுருவாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்தது. இதுக்கு அப்புறமா ஒரு இது பார்த்தேன், சும்மா கிளிப்பு மாதிரி பார்த்தேன். இதுக்கு அப்புறமா நடந்ததுலாம் என்னன்னா, மக்கள் எல்லாருக்குமே அவங்க ஒரு கர்வர்டா தான் தெரிஞ்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப வருஷத்துக்கு பிராண்ட் பண்ண 1961ல நடந்த விஷயம் அவங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணி அவங்க ஹீரோஸா அனௌன்ஸ் பண்ணது 2005ல. சரியா, அவங்க எல்லாமே கர்வர்ட் சொல்லி அவங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி நிறைய பேர் அந்த இதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேர் சோல்ஜர்ஸ் வந்து சூசைட் பண்ணிருக்காங்க இவனுங்க இப்படி பண்ணதுனால. ஏன்னா அப்ப வார்ல இருந்த மேபி மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, ஒண்ணு போர் பண்ணு இல்ல செத்துரு, சரண்டர் ஆகாது அப்படின்ற மைண்ட் செட்ல எல்லாம். இதுல என்னன்னா, இந்த 5 நாள்ல ஒருத்தர் சாப்பிடுறாங்க, ஒருத்தருக்கு ஒரு ஐரிஷ் சோல்ஜர் கூட சாப்பிட மாட்டான். எல்லாரும் உயிரோட வருவாங்க ரிட்டர்ன் அயர்லாந்து. அந்த சைடு அவ்வளவு பேர் செத்துருப்பாங்க, இவங்க சைடு ஒருத்தர் கூட சாப்பிட மாட்டாங்க. லாஸ்டா அடிச்சிருவான், அந்த ஜெனரல் அடிச்சுட்டு அந்த யூஎன் இவன்ல போத்து விட்டால ஒரு யூஎன் ஹெட், அவன் அந்த சைடு நின்று இருப்பான், அவன் பார்த்துட்டே இருப்பான். இந்த ஜெனரல் கிட்ட அந்த யூஎன் ஹெட் சொல்லுவான், அவன் அடிச்சிருக்கான், நீ அவன் கோர்ட் மார்ஷல் பண்ணலாம். இல்ல ஐ வாண்ட் தட் அப்படின்னு அந்த ஜெனரல் என்ன அவன் அடிக்கணும் அவனுக்கு சொல்லிட்டு இவன் ரிட்டர்ன் போவான். இவன் அடிச்சதுக்கு அப்புறம் அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, சின்ன பசங்க எல்லாருமே அவனை சல்யூட் பண்ணுவாங்க. லாஸ்டா அந்த ஏர்ஃபோர்ஸ் ஹெட் முன்னாடி சல்யூட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அங்க இருந்து போய் இவன் ஒய்ஃபை கட்டி பிடிக்கும்போது படம் முடிச்சு. இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் எப்படி இருக்குன்னு தெரியல. கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின்.
பிறக்கும்போது 90 வயசு, சாகும்போது குழந்தை. எப்படி இமேஜின் Imagination-ஏ வந்து out of the world. இமேஜின் பண்ணலாம். ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி மட்டும் சொல்றாங்க. எப்படின்னா ஒருத்தர் ஒரு கிளாக் செய்வாரு. அந்த கிளாக் வந்து ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல வைக்க போற ஒரு கிளாக். அந்த கிளாக் செஞ்சு கொடுங்க. அவர் ரொம்ப நல்லா கிளாக் செய்யக்கூடிய ஒரு ஆள், அவரோட கிளாக் செய்ய சொல்லி கேட்பாங்க. இவரு கிளாக் செஞ்சுட்டே இருக்கும்போது அவர் பையனை வந்து வாருக்கு அனுப்புவார். அவன் போவான், வாரில் இறந்துருவான். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த கிளாக்கை முடிச்சுடுவாரு. முடிச்சு எடுத்துட்டு வந்து அந்த ஸ்டேஷன்லயும் மாட்டிடுவாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் அதை ஓபன் பண்ணா அந்த கிளாக் வந்து ரிவர்ஸ்ல போகும், டைம் ரிவர்ஸ்ல போகும். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, என் பையன் கூட வாழ்ந்த நினைவுகள், அவன் வந்து டைம் ரிவர்ஸ்ல போனா அவன் கூட வாழ்வான் நான் திருப்பி ஒரு ஒரு இதுல சொல்லுவாரு. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரி, கரெக்டா கட் பண்ணி அடுத்த ஷாட்டு இவன் பிறப்பான், பெஞ்சமின் பிறப்பான். பெஞ்சமின் பிறந்த உடனே பயந்துருவாங்க எல்லாம். ராட்சசம் மாதிரி பிறந்திருக்காங்க, ரொம்ப ஏஜ்டான ஒரு ஆளா சுருங்கி தோல்லாம் சுருங்கி மாறி பிறந்திருப்பான். பெரிய பணக்காரங்களுக்கு பிறந்த பையன் அவன். அவன் அம்மாவை இறந்துருவாங்க இவங்க பிறக்கும்போது. அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஒரு ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். அது ஒரு அனாதைகள்லாம் ஒன்னா வாழ்ற மாதிரியான ஒரு கம்யூனிட்டி மாதிரி இருக்கும். அங்க கூப்பிட்டு போய் வாசல்ல வச்சு கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு இவரு, ஏன்னா அவர் ஆக்சுவலா அந்த தண்ணியில தூக்கி போட போவாரு. போலீஸ் வந்துருவாங்க விசில் வச்சுட்டு. அது ஆக்சுவலா ஒரு செலிப்ரேஷன் டைம் நினைக்கிறேன். அதனால இவரு போயிட்டு அந்த படிக்கட்டுல வச்சுட்டு காசை வச்சுட்டு போயிடுவாரு. அத ஒரு பிளாக் லேடி வந்து எடுத்து, எல்லாரும் அவனை ஒரு மாதிரி பார்க்கும்போது அவங்க எடுத்து பையன் மாதிரி வளர்ப்பாங்க. அதுலதான் கதை ஸ்டார்ட் ஆகும். ஒரு கட்டத்துல சின்ன வயசுலயே அதான் அந்த ஹோம்லயே இருக்கும்போது ஒரு பாட்டியோட பேத்தி டெய்சி வருவா. அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க ரெண்டு பேருமே. அது ஒரு இவனுக்கு அவனுக்கு ஒரே வயசு தான். உடல்ல ஏஜ்டு, அவ ரொம்ப சின்ன பொண்ணு. அந்த ஷாட் பயங்கரமான ஷாட். ஒரு ஷாட் இருக்கும், ரெண்டு பேருமே குழந்தைதான் இவனுமே. ஆனா இவ வந்து ஏஜ்டா தெரியுமா, இவ சின்ன பொண்ணா தெரியுமா. அப்படியே கட் பண்ணி எண்ட்ல ஒரு ஷாட் காட்டுவாங்க. இவ ஏஜ்டா குழந்தையா மடியில வச்சிருக்கோம். ஐயோ, அந்த ஷாட்டுக்கே போகும்டா அந்த படம். எப்பா நம்ம லைஃப்ல என்னென்னலாம் மிஸ் பண்றோம், சின்ன சின்ன விஷயம். அவனுக்கு வந்து பெரிய ஆசைலாம் அது இருக்காது. அவனுக்கு நார்மல் சைல்ட்ஹுட் இருக்காது, நார்மல் அடல்ட்ஹுட் இருக்காது. அவன் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணதுன்னா அந்த மிடில் ஏஜ் டைம்ல. ஏன்னா அப்பதான் ரிவர்ஸ்ல ரெண்டு பேரும் ஒரே ஏஜ்ல வந்து சிங்க் ஆவாங்க. அவன் சொல்லுவான் வேற அந்த டைலாக், இப்படி கை போட்டு நம்ம ரெண்டு பேருமே வந்து இத வந்து பிக்சர் பண்ணிக்கணும், சொல்லிட்டு மிரர்ல பாப்பா வந்து ஒரே ஏஜ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த ஒரு டைலாக் ஒன்று வரும், பிராட் பிட் சொல்லியிருப்பான். இவன் வந்து பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுவான். இந்தியாவுக்கு வருவான், நிறைய ஊருக்கு போவான். அதெல்லாம் எப்படின்னா அவளை விட்டு பிரிஞ்சு வந்துடும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் நமக்கு பிறந்திருக்க குழந்தை மாதிரி நம்ம ஒரு டைம்ல ஆயிடுவோம். ஆனா நம்ம குழந்தை பெரிய பொண்ணு ஆயிடும்ன்றது அவனுக்கு ஃபீல் ஆயிடும். இது செட் ஆகாது, என்னால இது மேனேஜ் பண்ண முடியாது, என்னால கோ த்ரூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் போய் பார்ப்பான். ஒரே ஒரு வாட்டி மட்டும் டான்ஸ் கிளாஸ்ல அவளை பாப்பான். ஆனா அவளுக்கு அது தெரியாது. அவ பாப்பான், ரெண்டு பேரும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரொமான்டிக் சீன் ஒன்று இருக்கும். அவனுக்கு பிடிக்கும். அவங்களோட சிச்சுவேஷன் ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இவன் ஏஜ்ல இருந்து ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கான். அவனுக்கு வயசானவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே ஃபீல் ஆகும். என்ன ஏன்னா அந்த ஹோம் ஏஜ்ல இருந்து வெளியே போன ரீசனு இவன் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. ஒரு சிலரை அவங்க இறந்துட்டே இருப்பாங்க. அவனுக்கு என்னன்னா என்ன இப்படிதான் முடிஞ்சிருப்பாளே. ஏன்னா இவன் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா எல்லாமே இறந்துட்டு. அப்பதான் வெளியே போவான். வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒரு ரொம்ப கம்மி காசுக்கு ஒரு ஷிப்ல வேலை பார்ப்பான். அந்த ஷிப்ல வேலை பாக்குற எல்லாருமே ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவான். ஆனா பெஞ்சமின் மட்டும் ஒரு சூப்பரா ட்ரீட் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிடும் பெஞ்சமின் அவன் பேசுறது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். எவ்வளவு கம்மி காசு தான் அவனுக்கு பிரச்சனையா இருக்காது. அவனுக்கு லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் முக்கியமான விஷயமா இருக்கும். அவனுக்கு காசுலாம் ஒரு மேட்டராகவே தெரியாது. அவன் போக பிராட் பிட் ரொம்ப சின்ன பையன். ஏஜ் ரிவர்ஸ்ல போய் அப்படியே குழந்தை சின்ன பையன் அப்படியே ஆவான். ரிட்டர்ன் போக இவன் யாருன்னே அவன் மறந்துடுவான். அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் சின்ன பையன் ஆகிட்டே வருவான், பையனாவே மாறிடுவான். அவர் வந்து நான் யாருன்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பான். ஆனா லாஸ்டா அந்த குழந்தை வந்து அவன் கையில இருக்கும், சாவ போற நிலைமையில அந்த கையில இருக்கும். அந்த குழந்தை அவளை ஒரு பார்வை ஒன்று பார்க்கும். அப்போ வந்து அவ சொல்லுவா, டைலாகா நமக்கு வரும், அந்த லுக் எனக்கு தெரியும், ரிமெம்பர்ஸ் எவ்ரிதிங் அப்படின்னுவா. அதை பார்த்துட்டே அப்படியே அந்த குழந்தை கண்ண மூடிடும். அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் அந்த கிளாக்கையுமே இதுக்கு மேல இந்த கிளாக் சிம்பலிசமா வேணான்னு சொல்லிட்டு அந்த கிளாக்கையும் ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் கிளாக் மாட்டிடுவாங்க. அதோட சரியான படம். அந்த டைலாக் செம்ம டைலாக் தான். அவன் சொல்ற டைலாக்
அதாவது நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை அப்படியே விட்டு இன்னொரு வேலை ஸ்டார்ட் பண்ணுங்க, எதுவுமே தப்பு கிடையாதுன்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவான். அவன் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைலாக் செம்மையா இருக்கும். அது இல்லாம நிறைய இடத்துல சின்ன சின்ன சீனா பயங்கரமா செட் பண்ணியிருப்பாங்க. அவன் ஏன் இப்படி மாறுறான் அப்படின்றதெல்லாம் காமிப்பாங்க. அதாவது இப்போ குழந்தையா இருக்கும் போது இப்போ மறக்குதுல அவனுக்கு சின்ன வயசா ஆயிட்டு இருக்கும் போது, அதுதான் அவங்க எப்படி சொல்ல வராங்கன்னா, நீ குழந்தையா இருக்கும் போதும் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ வயசான அப்புறமும் உனக்கு ஒண்ணும் தெரியாது, நடுவுல வாழ்ற வாழ்க்கையே ஏன் இவ்வளவு இது பட்டு வாழ்றீங்க. ரொம்ப அழகா இருக்கும். பின்சர் வந்து சில எப்படி நம்ம பார்த்த பின்சர் எப்படி இருக்கும்னா, இந்த படத்துல எக்ஸ்ட்ரீம் எமோஷனை நமக்கு வந்து அழுகலாம் வராது அந்த படம் பார்க்கும்போது, ஆனா அது ஹிட் ஆகும். எனக்குலாம் ரொம்ப கண்ணுல தண்ணி வந்துச்சு. நீ வேற லாஸ்டா ஒரு படம் நான் என்ன சொல்ல வரேன்னா, பின்சர் வந்து நம்ம பார்த்த பின்சர்லாம் படம் எப்படி இருக்கும்னா, ஒரு இடம் காமிப்பாங்க, அது ஒரு மாதிரி ஒரே டைம், அதான் என்ன சொல்றது, ஒரே டைப்பா இருக்கும் எல்லா இடமும். கேஸ் ஃபைல், ரூம், அந்த இது ஜோன்லயே தான் இருக்கும்ல, பெருசா எதுவும் இருக்காது. இந்த படம் பார்க்கும்போது பின்சர் படம் இது குட்டியா இருக்கும் ஃபுல்லாவே. அவங்க காட்டுற சீன், பிராட் பிட் வந்து அந்த ஏஜ் கம்மியா ஒரு சீன் வந்து அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. ஒரு ஷாட்லயும் அந்த டைம் கொஞ்சம் ஜம்ப் ஆகி காட்டும்போது பிராட் பிட் இப்ப எப்படி இருப்பா காமிச்சிருப்பாங்க. சான்ஸ் அந்த படம் மை லாஸ்ட் ஃபேவரட் மூவி. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு இந்த படம். தம்பி டப்பிங் டார்க் நைட் தமிழ் டப்பிங்ல பார்த்ததோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல பார்த்திருப்பாங்க நிறைய. நோலனோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட், எல்லாமே பெஸ்ட், அதுல இது ரொம்ப பெஸ்ட். மெயினா அந்த ஆக்டர் ஹீத் லெட்ஜரோட ஆக்டிங் தான் அந்த படத்துல மெயின். அதாவது சூப்பர் ஹீரோஸ் படத்துல ஒரு வில்லனை வச்சு நீ இவ்வளவு மாஸ் காட்ட முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் ஆஸ்கார் வாங்கின ஒரு சூப்பர் ஹீரோ படத்துல சூப்பர் வில்லன் ஆக்டர் இல்ல, சூப்பர் ஹீரோ படத்துக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்ச ஆஸ்கார் காஸ்டிங்கா. ஆமா கரெக்ட் தான். ஆக்சுவலா அவன் ஹீத் லெட்ஜரை ஃபர்ஸ்ட் போட்டாங்களாம் இந்த காஸ்டிங்க்கு. ரெண்டு செம்ம கிரிட்டிசிசமா. அவன் ஒரு சின்ன பையன், ஜோக்கர் கேரக்டர் வந்து ஐகானிக்கான கேரக்டர், அவனை போய் எப்படி போட்டு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம இது பண்ணிருக்கானுங்க. ரிலீஸ் ஆன அப்புறமா உடஞ்சு ஸ்டோரியே வேற, உடச்சு தள்ளிட்டான் அவன் எல்லாத்தையும். அதாவது ஒரு ஐடியாலஜியா பில்ட் பண்ணிட்டு போயிட்டான் அவன் என்ன அவன் யாருன்றத. சான்ஸ் இல்லை. இப்ப ஜோக்கர்னு சொன்னா, இப்ப ஜோக்கர்னு படம் வந்திருக்கலாம், என்ன வேணா ஆகலாம், அவன் சமயம் நடிச்சு ஆஸ்கார் வாங்கினாங்கலாம் ஓகே. நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னு தெரியல, இந்தியால இருக்கிற ஒரு யாரை கேட்டாலும் ஜோக்கர்னு சொன்னா ஹீத் லெட்ஜர் ஞாபகம் வரும். பேட்மேன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு காட்டுறதுக்கு ஆப்போசிட்ல இவ்வளவு பெரிய ஜோக்கர் இருக்கும்போது, பேட்மேனோட ஜோக்கர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி காட்டு. ஏன்னா பேட்மேன் எதனால பேட்மேன் ஆக்சுவலி பவர்ஃபுல் எப்படின்னா, ரூல்ஸ்குள்ள பவர்ஃபுல்லா இருக்கிறது கஷ்டம். ஒரு பவுண்டரிஸ் வச்சுட்டு அதுக்குள்ள நீ என்ன பண்ண முடியுமோ அதுதான் உன்னால பண்ண முடியும். அதுல எக்ஸ்ட்ரீமா பண்ணக்கூடிய ஆள் பேட்மேன். எந்த ரூல்ஸுமே இல்லாம என்ன வேணா பண்ணுவேன்னு இருக்கிற ஒருத்தனை, ரூல்ஸ்குள்ள இருக்கிற ஒருத்தன் எப்படி என்ன பண்ண முடியும் போது அது அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பிளே வந்து சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இவன் இல்லாம இவன் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது, இவன் இல்லாம எக்ஸிஸ்ட் ஆக முடியாதுன்றதே காமிச்சிருப்பாங்க. பேட்மேன் எக்ஸிஸ்ட் ஆகும், அது பிரச்சனை கிடையாது. ஜோக்கர் பேட்மேன் இல்லாம ஜோக்கரால எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. அவன் டைலாக் ஜோக்கர் கிட்ட போயிட்டு பேட்மேன் கேட்பாரு, எதுக்கு என்ன கொல்ல பாக்குற, ஏன் இப்படி பண்ற, உன்னை யாரா கொல்ல பாக்குறா, நீ இல்லாம என்னடா பண்ணுவேன், யூ கம்ப்ளீட் மீ அப்படின்னு சொல்லுவான் அவங்க கிட்ட, பேட்மேன் கிட்ட. எதுக்கு இந்த வாய் இப்படி இருக்குன்னு ஒரு மூணு ஸ்டோரி, ஒரு ஸ்டோரி சொல்லுவான். அந்த ஜெயில ஒரு மாதிரி வாயை மென்னுக்கிட்டே அவன் உட்கார்ந்துட்டு இருக்கிற சீனு, கிளாப் தட்டுற சீனு எல்லாம், அது இன்னும் கூட வால்பேப்பர் போஸ்டர்ல அது வந்துரும், எல்லாத்துலயுமே இருக்கும். அவன் ஜோக்கர் யாருன்ட்டு அந்த சீன்ல ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்மளுக்கு காமிச்சிருவான்டா. அவன் அந்த பென்சில மறைய வைக்கிற பாருன்னு ஒரு அது ஃபர்ஸ்ட் சீன் கிடையாதுல. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பேங்க் ராபரி பண்ணுவாங்க. அது ஓகே, அதுலயே காமிச்சிருவான் நம்மளுக்கு அவன் யாருன்ட்டு. ஒருத்தர்கிட்ட ஒரு இது சொல்லி உனக்கு மேனிபுலேட் பண்ணி வச்சிருப்பான். லாஸ்டா ஒருத்தன் வந்து ஜோக்கரே கொலை பண்ண பாப்பான். அவன் ஜோக்கர்ல இல்ல இப்ப நான் சாக மாட்டேன், பஸ் டிரைவர் தான் சாவான், பஸ் டிரைவர் சாவான், திருப்பி தான் பஸ் வந்துட்டு அவனை இவன் கொண்டு இன்னொருத்தர் வந்து அங்க படுத்துட்டு இருப்பாரு, ஒரு பேங்க் மேனேஜர் ஷார்ட் சுட்டு இருப்பாரு, அவர் படுத்துட்டு இருப்பாரு.
இப்ப மாஸ்க் போட்டு இருப்பான். மாஸ்க் போட்டு அவன் பாத்தீங்கன்னா சொல்லுவான், டேய் நீ ஏமாறுறடா, நீ ஜோக்கர், நீ ஒருத்தனை போய் குடுக்குறல அவன் உண்மையும் கொண்டுருவானான்னு. ஜோக்கரே நான் தான். மாஸ்க் கழுத்து வாயில பாம்பு வச்சு கிளம்பிட்டே இருப்பான். அவன் அதுக்கான இதுவா அவன் வண்டியில மாட்டி வச்சிருப்பான். அந்த ஸ்ட்ரிங் மாட்டி நான் பாட்டு போயிட்டு வந்துடும். அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல் பாம்பு வச்சுட்டு இல்ல ரிப்போர்ட் ஒர்க் ஆகல அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ அவன் போய் செட் பண்ணுவான்டா. அவனை ஆர்பிடென்ட் போய் செட் பண்ணிட்டு வருவான். அதாவது எல்லாருக்கும் அந்த கிரட்ஜ விதைச்சிட்டு வருவான். போயிட்டு டாஸ் போட்டுக்கிட்டே இருப்பாரு ஆர்வி. ரெண்டு பக்கமே தலை இருக்கும். லாஸ்டா வந்து பீப்புள் வந்து டிசிஷன் எடுக்க விடுவான். அவன் ஜோக்கரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, கன்ஃபார்மா இவனுக்கு எவனா ஒரு அமைக்கிடுவான். அந்த இதுல இருக்கும். பேட்மேன் வந்து கண்டிப்பா பண்ண மாட்டான். ஆனா பேட்மேன் கிட்ட சொல்லிடுவான் இது மாதிரி 2 பேரும் அமுக்கல அது வெடிக்காதுன்னு சொல்லிடுவான். கரெக்டா? இவன் என்ன சொல்லுவான், அவன் 2 பேரும் அமுக்கலாம், நான் அமுக்குவேன், என்கிட்ட சொல்லுவான். அதனால பேட்மேன் வந்து சண்டையே போடுவான். போட்டு தொங்க விட்டு காமிடுவான். ஆர்பிடென்ட் இது துப்பாக்கி வச்சு கார்டன் நடத்திட்டு இருப்பாரு. அவங்களுக்குள்ள ஆக்சுவலா கான்வர்சேஷன் போகும். பண்ணலாமா வேணாமா. ஒரு சைடு வந்து நார்மல் பப்ளிக், இன்னொரு சைடு கிரிமினல்ஸ், பிரிசன்ல இருந்து இருக்கிறவங்களோட இது இருக்கும். அவங்களுக்கு இவங்க கிரிமினல் தானே கொண்டுலான்ற மாதிரி மைண்ட் செட் வரும். இவங்களுக்கு வந்து அவங்க கிரிமினல் தானே பண்ணிடுவாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு தான் பதறும். எவன் அமுக்குவாண்டான்னு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஒரு நல்லா பல்கா இரும மாடுமா ஒருத்தர் கிரிமினல்ல அதை புடிச்சு வாங்கிடுவான். அந்த போலீஸ்காரனுக்கு எதுவும் பண்ண முடியாது. வாங்கி அவனும் சாவதான் போறான். ஆமா, வாங்கி திருப்பிடுவான் அப்படின்னு நினைச்சா தூக்கி போட்டுருவான் ஜன்னல் வழியா. பாத்துல என்னடா இப்படி காட்டுறீங்க போட்டுருவான். இந்த பக்கம் வந்து ஒருத்தர் சொல்லுவான், எப்படி இருந்தாலும் அவங்க நம்மள இது பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணும் போது இது வரைக்கும் அவங்க பண்ணலன்னா அப்ப ஏன் பண்ணல, அவங்களும் நம்ம பண்ணக்கூடாது அதை சொல்லி அவங்க கன்வின்ஸ் ஆகிற சீன் அவன் எடுத்துருவான். கையில அந்த ஆளு எடுத்துட்டு திருப்பலான்னு போகும்போது யாரும் தடுக்க மாட்டாங்க. நீ நமக்குதான் அமைக்கின்ற மாதிரி தான் இருப்பாங்க. யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. பீப்புளுக்குள்ள இன்னும் கொஞ்சம் அந்த ஹியூமனிட்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா காமிச்சிருக்காங்க. இந்த படம் இன்னொன்னு வந்து ஆக்ஷன் சீன்ஸ். அந்த ஒரு ரன்னிங்ல அந்த கதவை திறந்துட்டு அந்த கண்ணை வச்சுட்டு தொங்கிட்ட ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எப்பிக்கா இருக்கும். எப்பரா இப்படி ஒரு சைக்கா பிஹேவ் பண்ணுவான். அந்த லாரி வெளியே வருவான். அப்படியே வெளியே வந்து ஒரு மாதிரி தருமாறி விழுந்து ஏஞ்சி வருது. அது இது ஆக்ஷன் சீன்ஸ். இன்னொன்னு வந்து மியூசிக். நான் அதான் சொல்லணும்னு நினைச்சிட்டேன். ஹான்ஸ் சிம்மர் படம் ஃபுல்லா பேக்ரவுண்ட்ல மியூசிக் ஓடிட்டே தான் இருக்கும். ஆனா அது லிட்டரலா அந்த படத்தோட பேஸ் இல்ல ஸ்பீடு அது இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். படம் ஃபுல்லா ஒரு ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். ரொம்ப போயிடும் ஒரு பாயிண்ட் மேல. அந்த லாஸ்டா அந்த பேட்மேன் ஒரு ஆடி கார் எடுத்துட்டு ஃபாஸ்டா ஒரு டிரைவிங் ஒன்று போகல. அப்போலாம் படம் லிஃப்ட் ஆனது கிளைமேக்ஸ் வரைக்கும் போவோம் அந்த மியூசிக். அது ஸ்டாப்பே ஆகாது எங்கேயுமே. படத்துல மெயின் எனக்கு தெரிஞ்ச விஷயம் பார்த்தா ஒன்னு சினிமாட்டோகிராஃபி, ரெண்டாவது பார்த்தா மியூசிக் தான். மியூசிக் வந்து பேங் பேங் பேங்னு இருக்காது. ஒரு எலிவேஷன் எப்படின்னா ஸ்லோவா ஆரம்பிச்சோட பீக்கா போகும் மியூசிக். நமக்கு அது வந்து எப்படி சொல்றது, நமக்கு மியூசிக் ஓடுற மாதிரியே இருக்காது. பட் ஆனா மியூசிக் வந்து நம்ம அந்த சீனுக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். மண்டைக்குள்ளே ஓடும்டா. டார்க் நைட் எல்லாம் பாத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு சொல்லி அடுத்த நாள் ஃபுல்லா பேட்மேன் நினைச்சு எனக்கு ஜோக்கர் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஜோக்கர் பண்ணது தப்பு ரைட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அவன் பண்ணதுல வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு யாராவது தள்ளப்பட்டா அப்படிதான் பண்ணுவாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கா? இந்த ஜோக்கர் படம் பார்த்த அப்புறமா அந்த மைண்ட் செட் லைட்டா சேஞ்ச் ஆச்சு. இன்னொரு ஜோக்கர் படம் போது சேஞ்ச் ஆச்சு. சொசைட்டி வந்து ஒருத்தனை எந்த அளவுக்கு புஷ் பண்ணுது அப்படின்றது காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டார்க் நைட் பார்க்கும்போது எனக்கு தோணல ஜோக்கர் வந்து, ஏன்னா ஜோக்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல படம் வரல. அப்போ நமக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஜோக்கர் தனியா ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் சுற்றுச்சூழல் ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு புஷ் பண்ணுது, அவன் எந்த அளவுக்கு கன்வே பண்றது நமக்கு அப்பதான் தெரிஞ்சது. அப்பதான் ஜோக்கர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த டார்க் நைட் படத்தை பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்து அந்த படத்திலேயே அது புரிஞ்சிருச்சு. பேட்மேனு அந்த லவ்ன்றவன் தப்பிச்சு போயிருவான் சரியா. அவனுக்கு ஆர்பிடென்ட்டும் ஜிம் கார்டனும் சொல்லுவாங்க அவனை கூப்பிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. அவன் போயிட்டு அவனை கூப்பிட்டு வருவான். அந்த சீன் சரியான சீன். கேஜெட்ஸ் யூஸ் பண்றது, அங்க பறப்பான். அந்த பறந்து போய் பில்டிங் உடச்சு உள்ள போறது, அந்த அந்த பில்டிங்கோட
அமைப்பு எப்படி இருக்குன்றதுக்கு இவர் போயிட்டு போன் அங்க செட் பண்ணிட்டு வந்துருவாரு. அங்க போயிட்டு செட் பண்ணிட்டு வந்துருவாரு. அதை வச்சு இவர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி உள்ள இருந்து கூப்பிட்டு வர்றது எல்லாமே பயங்கரமா இருக்கும். பேட்மேன் கேரக்டர் அதான் அந்த பவுண்டரிஸ்குள்ள எக்ஸ்ட்ரீமா ஒருத்தரால அவ பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா அது பேட்மேனால பண்ண முடியும். ஆமா, இந்தியால பேட்மேன் தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே பேட்மேன். ஆமா, பிகின்ஸ் நிறைய பேர் பாத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பேட்மேன் டார்க் நைட் பார்த்துட்டு பிகின்ஸ் பார்த்தவங்க தான். நானே அப்படிதான். டார்க் நைட் பார்த்து நானும் அப்படிதாங்க. நான் 3 பார்ட்டையும் ஒண்ணா ஏத்திட்டேன். 1 2 3 பார்த்தேன். எனக்குலாம் ஃபர்ஸ்ட் டார்க் நைட் பார்த்தேன். டார்க் நைட் பார்த்துட்டு என்னடா இப்படி படம் எடுத்துருக்கான் யாரான்னு பார்த்து நோலன் பின்னாடி பார்த்தா பிகின்ஸ் இருக்கு. பிகின்ஸ் பார்த்துட்டு அப்புறமா டார்க் நைட் ரைசஸ் பார்த்தேன். 3மே ஐகானிக் படம் இருக்கும். ட்ரையாலஜி பெஸ்ட் ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லலாம். டார்க் நைட், பிகின்ஸ் அண்ட் டார்க் நைட் ரைசஸ். That's my favorite 5 films.